ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள உங்களை விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றிலும் நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யாத்துராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நமக்கு முன் செல்லுகிறவர். இன்றைக்கு நாம் அநேகரை பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும்போது நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு பின் செல்லுகிறதை பார்க்கிறோம், அல்லது நம்மை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நமக்கு முன் செல்லுகிறவர், நமக்கு முன் செல்லுகிறவர். இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறார். ஏன் ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகிறார்? நம்மை வழி நடத்த, நமக்கு வெளிச்சம் காட்ட. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இப்படித்தான் நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பம் என்று சொன்னால், பகலிலே கடுமையான வெயில் இருக்கும். அவர்கள் நடந்து சென்றது வனாந்தரமான ஒரு இடம். அங்கே நிழல் கிடையாது. லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே நடத்தி வந்தார். அந்த வெயிலிலே ஜனங்கள் நடந்து போனால் களைத்து போவார்கள், சோர்ந்து போவார்கள். அதிகமான வியர்வை வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் அதிகமாய் தேவைப்படும். எல்லாம் ஆண்டவர் அறிந்து பகலிலே மேக ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு முன் சென்றார். இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு முன் சென்றார். இரவு நேரங்களிலே அவர்கள் கடந்து போன அந்த வனாந்தரத்திலே ஏராளமான விஷப்பூச்சிகள், பாம்புகள், விஷ வண்டுக்கள், இவைகளினால் ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது. தனக்கு முன்பாக இருக்கிறது என்ன என்பதை ஜனங்கள் பார்த்து நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலே அவர்களை வழிநடத்தினார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை, அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். பகலிலே என்னை வழிநடத்த ஆள் இல்லையே, ஒரு மேக ஸ்தம்பம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மேக ஸ்தம்பம் உண்டு. இரவிலே என்னை வழிநடத்த ஆள் இல்லையே, உங்களுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம் உண்டு. உங்களுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம் உண்டு. எந்த விஷ பூச்சிகளும் விஷ வண்டுகளும் உங்களை தொடாதபடிக்கு உங்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்திலே உங்களுக்கு முன் செல்லுகிறார். பகலில் நீங்கள் களைத்து சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பத்திலே கர்த்தர் முன் செல்லுகிறார். இரவிலே உங்களை வழிநடத்துவதற்கு அக்னி ஸ்தம்பத்திலே முன் செல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். என கண்பானவர்களே, எந்த அளவிற்கு இஸ்ரவேல் மக்களை அவர் நேசித்திருப்பாரானால் இப்படி அவர்களோடு இரவும் பகலும் இருந்து வழி நடத்தினார்.
நான் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசிக்கிறார். பகலிலே அவர் மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் உங்களுக்கு முன் சென்று உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் இந்த நாட்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே தேவன் உங்களை வழிநடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. பகல்ல மேக ஸ்தம்பம் உங்களை வழிநடத்துவதை நீங்க பார்ப்பீங்க. இரவிலே அக்னி ஸ்தம்பம் உங்களுக்கு முன் செல்வதை நீங்க பார்ப்பீங்க. தேவன் உங்களை விட்டு ஒரு நாளும் அவர் விலகி போகாமல் உங்களை நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நேரத்துக்காக ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கான மக்களை அந்த வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது அந்த மணல் நிறைந்த பாலைவனத்துல எந்த மரங்களும் நிழலும் இல்லாமல் இருக்கிற அந்த இடத்துல அந்த மக்களை அருமையான மேக ஸ்தம்பமாய் இருந்து ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு வெயில் தெரியாம, களைத்து போகாம, சோர்ந்து போகாம ஆச்சரியமாய் அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரவிலே அந்த பாலைவனங்களிலே மறைந்து கிடக்கிற விஷப்பூச்சிகள், விஷப்பாம்புகள் இரவு நேரங்களிலே வெளியே வந்து ஜனங்களை கடித்து விடக்கூடாது, ஜனங்கள் தெரியாமல் அதிலே கால் வைத்து விடக்கூடாது என்பதற்காக அக்னி ஸ்தம்பமாய் நல்ல வெளிச்சமாய் ஜனங்கள் எந்த தீமையும் இல்லாமல் சுக பத்திரமாய் நடந்து செல்வதற்கு அக்னி ஸ்தம்பமாய் முன் சென்ற தெய்வமே மை துதிக்கிறோம். அந்த தேவன் இந்த நாளிலே என்னையும் எங்களையும் வழிநடத்த ஜெபிக்கிறோம். உம்முடைய மேக ஸ்தம்பம் பகலில் எங்களை வழிநடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அக்னி ஸ்தம்பம் இரவிலே எங்களை வழிநடத்த அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். யாரெல்லாம் அப்படி இந்த நாட்களிலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட குடும்பங்களை, அப்படிப்பட்ட தேவ ஜனங்களை, அப்படிப்பட்ட தேவ மக்களை பகலிலும் இரவிலும் என் தேவன் வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மறக்காமல் இந்த வார்த்தையை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், ஆலோசனைகள் இருக்குமானால் நீங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.